ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. திண்டுக்கல்ல இருந்து கொடைக்கானல் மலைகள்ல இருக்கிற பன்றிமலை அப்படிங்கிற ஒரு ஹில் வில்லேஜுக்கு தான் வந்து நாம இந்த வீடியோல டிராவல் பண்ண போறோம். நம்ம திண்டுக்கல்ல இருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. கொடைக்கானலுக்கு நிறைய வழிகள் இருக்கு. பன்றிமலை வழியா சோலைக்காடு இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான வில்லேஜஸ் வந்து கொடைக்கானல் மலைத்தொடர்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஊருக்கு தான் வந்து நாம போறோம். செம்ம பியூட்டிஃபுல்லான வியூவா இருக்கும். நிறைய மக்கள் வந்து போயிருக்க மாட்டேங்க இந்த ரூட்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பன்றிமலை நோக்கிய பயணத்தை தொடரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க திண்டுக்கல்ல இருந்து பன்றிமலை நோக்கிய பேருந்து பயணத்துக்குள்ள போலாம். மக்களே, இதுதான் திண்டுக்கல்ல இருந்து பன்றிமலை போற ஹில்ஸ் கிங் பஸ்ஸுங்க. காட் செக்ஷன்ல போறதுனால குட்டி பஸ்ஸஸ்ங்க. திண்டுக்கல்ல இருந்து நான் சொன்னேன் இல்லையா, நிறைய மலை கிராமங்கள் இருக்கு. இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சீரியஸ் ஆஃப் வீடியோஸ்ல ஆடலூர், பன்றிமலை, அதுக்கப்புறம் சோலைக்காடு இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான வில்லேஜஸ் வந்து அடுத்தடுத்த வர்ற வீடியோஸ்ல கவர் பண்ண போறோம். ஸோ இந்த பஸ் பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து சித்திரேவு வழியா பன்றிமலை வரைக்கும் போற பஸ்ஸுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட்டா இருக்கும். நிறைய தமிழ் விளாகர்ஸ் வந்து கவர் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க நிறைய பார்த்திருக்க மாட்டீங்க இந்த வழியில போற விளாக். ஸோ எக்ஸ்க்ளூசிவா நம்ம எப்ப கணேஷா சேனல்ல திண்டுக்கல்ல இருந்து பன்றிமலை நோக்கிய டிஎன்எஸ்டிசி பேருந்து பயணத்துக்குள்ள போறோம். பெரும்பாறைன்னு ஒரு ஊர் இருக்கும். ஸோ அந்த ஊரெல்லாம் வந்து நிறைய பேர் போயிருக்கவே மாட்டீங்க. நம்ம பழனி ஹில்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன சொல்றது, கொடைக்கானல் வந்து மலை மேல இருக்கிற ஹில் டவுனு. பட் ஆனா நிறைய கிராமங்கள் இருக்கும் இல்லையா, மலை கிராமங்கள். ஸோ அந்த மாதிரி நிறைய கிராமங்கள் வந்து பழனி வழியில, அதுக்கப்புறம் இந்த சித்திரேவு பெரும்பாலை வழியில, அமைதி சோலைன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குங்க திண்டுக்கல் சுத்தியும். ஸோ இப்போ வாங்க மக்களே, நாம திண்டுக்கல்ல இருந்து பன்றிமலை போற பஸ்ஸ போட் பண்ணுவோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கான் பாருங்க, குட்டியா கியூட்டா வேற லெவல்ல. நம்ம திண்டுக்கல்ல இருந்து பன்றிமலை போற பஸ் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம்ல தாங்க நிக்கும். ஆடலூர், கொடைக்கானல்னு போட்டிருப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் வந்து காட் செக்ஷன்ல போற பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பும். நம்ம பன்றிமலை பஸ்ஸும் இங்கதான் நிக்கும். ஓகேவா? ஸோ காலையில 10 மணிக்கு வந்து 10:20க்கு திண்டுக்கல்ல இருந்து கிளம்புவாங்க. ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா நம்ம டிஎன்எஸ்டிசி டைம் கீப்பிங் ஆஃபீஸ். இங்க டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. மக்களே, திண்டுக்கல் டிஎன்எஸ்டிசி ஆபீஸ்ல பன்றிமலை, அதுக்கப்புறம் சோலைக்காடு, பெரும்பாறை, தாண்டிக்குடி இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ்க்கான டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிறுமலைன்னு ஒரு ஊர் இருக்குங்க, அங்க போற பஸ் டைமிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சிறுமலை விளாக் போட்டிருக்கோம். இங்க இருக்கு பாருங்க ஆடலூர் பன்றிமலை. காலையில 4:30 இருந்து பஸ் இருக்குங்க. 4:30, 5, 5:20. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10:20க்கு தான். 10:20 விட்டா 11:55, 12:15, 1:30. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் 2 பஸ் இருக்கு. 6:20ஓட பஸ்ஸஸ் இல்லைங்க. ஸோ நீங்க பன்றிமலை போகணும்னா இந்த பஸ் டைமிங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 10 மணிக்கு வந்து 10:20க்கு கிளம்புற பஸ் தான் வந்து இப்போ வந்திருக்கு. அந்த பஸ்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பிஸியா இருக்கு பாருங்க. வாங்க மக்களே, பஸ் போட் பண்ணுவோம். ஸோ அழகா பேருந்து பயணத்துக்கு ஸ்நாக்ஸ், தண்ணி எல்லாம் வாங்கிட்டு போய்க்கலாம். மலை மேல இருக்கும், பட் இங்கிருந்தே வாங்கிட்டு போய்க்கிறது நல்லது தானே. பஸ் பயணத்துல அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே போறதுக்கு நல்லா இருக்கும். குட்டி பஸ்ஸுங்க, காட் செக்ஷன்ல ஓடுற பஸ். வாங்க பஸ் போட் பண்ணுவோம். மக்களே, நம்ம பன்றிமலை பஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க. நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு பஸ்ல குறிக்கிறதுக்கு. ஸோ நீங்க திண்டுக்கல் வந்துட்டு இன்கேஸ் நீங்க பேக் எல்லாம் வச்சுட்டு போகணும்னா இங்க கிளாக் ரூம் இருக்குங்க. கொடைக்கானல் பஸ் நிக்கிற இடத்துலயே வந்து கிளாக் ரூம் இருக்கு. 24 மணி நேரமும் செயல்படும்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ சூட் கேசஸ் இதெல்லாம் வச்சணும். பூட்டு இருந்தா நல்லது. லாக் எல்லாம் போட்டு வச்சுட்டீங்கன்னா சேஃபா இருக்கும். வச்சுட்டு நீங்க அழகா ஊர் சுத்திட்டு வரலாங்க. வச்சிருக்காங்க பாருங்க பேக்ஸ்.
ஸோ நம்ம பன்றிமலை கொடைக்கானல் பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடத்துலயே இருக்கும். நிறைய ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், டீ ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குங்க. கண்டக்டர் என்ன ரெடியா இருக்காரு பஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. மக்களே, நம்ம பன்றிமலை பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. பேக்ஸ் எல்லாம் வச்சு செட்டில் ஆயாச்சு. உள்ள காம்பாக்டா இருக்கு பாருங்க. 3+2 பஸ்ஸுங்க. ஆனா காட் செக்ஷன்ல ஓடுற குட்டி பஸ், மினி பஸ். வாங்க, கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க டிரைவர் கண்டக்டர்னா. சூப்பரா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. மக்களே, கரெக்டா 10:20க்கு நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் பன்றிமலை. டான்னு டைமிங் கீப் பண்றாங்க. ஏன்னா மலை மேல போற பஸ் இல்ல. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திண்டுக்கல் டவுனுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம். மக்களே, நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. திண்டுக்கல்ல இருந்து பன்றிமலை போறதுக்கு 49 ரூபா டிக்கெட் பிரைஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 to 2.5 hours ஆகும்னு நினைக்கிறேன் நமக்கு ஜேர்னி. ஏன்னா ஹில் மேல போறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். சோ பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு ரீச் ஆகுறோம்னு. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாம கொடைக்கானல் மலை சரிவுகள்ல இருக்கிற கிராமங்களுக்கு டிராவல் பண்றது. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சேர்ந்த பகுதி தான். சோ இந்த பிளேசஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்களே வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் வர vlogs எல்லாம் மறக்காம பாருங்க. பன்றிமலை, அதுக்கப்புறம் நம்ம தாண்டிக்குடி, இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ நம்ம ஏற்கனவே வந்து கொடைக்கானல்ல நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது கொடைக்கானல்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலா கொடைக்கானல்ல தான் ஃபர்ஸ்ட் 1 year இருந்தோம் சேனல் ஆரம்பிச்சப்போ. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹொசூர் வந்தது. சோ கொடைக்கானல் மலை மேல நிறைய இன்டீரியர் கிராமங்கள் எல்லாம் வந்து அப்போ நம்ம கவர் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஃபுல் ஃபிளஜ்டா வந்து இந்த பிளேசஸ் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா, பன்றிமலை, தாண்டிக்குடி மாதிரியான ஏரியாலாம் கவர் பண்ண முடியல. இப்பதான் வந்து நமக்கு அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ திண்டுக்கல்ல இருந்தும் வத்தலக்குண்டுல இருந்தும் நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. நம்ம தாண்டிக்குடி, பன்றிமலை, சோலைக்காடு, பண்ணைக்காடு இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ்லாம் ஃப்ரீக்வெண்டா இருக்காது, டைமிங்ஸ்க்கு இருக்கும். ஸோ கரெக்டா நம்ம டைம்ஸ் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா எத்தனை மணிக்கு கிளம்பணும், எத்தனை மணிக்கு திரும்பி வர பஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நீட்டா பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து நீங்க 1 day ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்ங்க கொடைக்கானல் மலைச்சரிவுகள் இருக்கிற கிராமங்கள் எல்லாமே. ஸோ அப்ப வந்து மொத்தமாவே எல்லா ஹில்ஸையும் வந்து பழனி ஹில்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம முருகன் கோவில் இருக்கிற மலைக்குன்று மட்டும் கிடையாது, அது அடிவாரத்தில் இருக்கிற ஒரு மலைக்குன்று, அவ்வளவுதான். மொத்த கொடைக்கானல் மலைத்தொடர்களுமே வந்து பழனி ஹில்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லி பேர் மாத்தி இருக்காங்க. சோ இப்ப நாம திண்டுக்கல்ல இருந்து வத்தலக்குண்டு ரூட் எடுத்து அங்கிருந்து மறுபடியும் சித்திரைவு அப்படிங்கிற ஊர் வழியா நம்ம மலை மேல ஏறுவோம். அந்த ரோட்டுக்கு வந்தாச்சுங்க. வாங்க கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே.
மக்களே, நம்ம திண்டுக்கல் டவுன்ல இருந்து கிளம்பி நம்ம கொடைக்கானல் வத்தலக்குண்டு ரூட் எடுத்து வத்தலக்குண்டு போற வழியில ஒரு கட் ரைட்ல திரும்பிடுங்க. ஹைவேல இருந்து சித்தரேவு அப்படிங்கிற ஊருக்குள்ள. சோ இப்ப நம்ம ரீச் பண்ணியிருக்கிறது சித்தரேவு டவுன் தான். சோ இந்த டவுன் தான் வந்து கடைசி டவுன் வச்சுக்கோங்களேன். எப்படி வந்து வத்தலக்குண்டுல இருந்து காட் ரோடு எடுக்கும்போது வத்தலக்குண்டு கடைசி டவுனா இருக்குமோ, அதே மாதிரி சித்தரேவுல இருந்து தாண்டிக்குடி பன்றிமலை போற ரூட்ல வந்து சித்தரேவு தான் வந்து மலை அடிவாரத்துல இருக்கிற டவுனு. சித்தரேவு தாண்டணுனேவே வந்து நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தாண்டிட்டு இருக்கோம் பாருங்க. சோ இங்க இருந்து ஃபுல்லாவே வந்து ஃபாரஸ்ட் ஏரியாஸ் ஆரம்பிச்சிரும். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம குட்டி குட்டி கிராமங்கள் இதெல்லாம் தாண்டி நாம இப்போ மலை அடிவாரத்தை ரீச் பண்ண போறோம். சோ மலை அடிவாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல ஏறும் போதே வந்து கீழே இருக்கிற குட்டி குட்டி டேம்ஸ், லேக்ஸ் இதெல்லாம் தெரியும். இது வந்து கருணை நெறிவளர் ஃபவுண்டேஷனுங்க. மலை அடிவாரத்துல ஒரு வள்ளலார் சபை ஒண்ணு வச்சிருக்காங்க. நம்ம தயவு பிரபாவதி அம்மா அப்படின்னு சொல்லி நாம ஒரு குரு ஃபாலோ பண்றோங்க. அவங்களோட சபை தான். சோ இங்க ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட்கெல்லாம் நான் வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அழகான இங்க பாருங்க, நம்ம சபையில இருந்து பார்த்தாவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து சுத்தியும் தெரியும். அவ்வளவு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட். சோ இன்கேஸ் உங்களுக்கும் வந்து ஸ்பிரிச்சுவல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கருணை நெறிவளர் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். பிரபாவதி அம்மான் நீங்க யூடியூப்ல போட்டாலும் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் வரும். ஸ்பிரிச்சுவல் சத்சங்கம் வீடியோஸ் எல்லாம் அது பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு என் இயல்பு தமிழ்ல எல்லாத்தையும் அவ்வளவு கிளியரா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க 2-3 டைம் கேட்டாவே வந்து தன்னால அடுத்தடுத்து கேட்டு உங்களுக்கு ஒரு ஞானம் தெளிவு வரும் அப்படிங்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. சோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? தயவு பிரபாவதி அம்மானு யூடியூப்ல போட்டு சர்ச் பண்ணுங்க. சோ அவங்களோட சபையை தாண்டி இப்ப நாம மலை ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம மலை சரிவுகள்ல இருந்து பார்த்தாவே இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ரூட்ல இருந்து கீழே இருக்கிற சபையெல்லாம் தெரியும், சித்திரை டவுன் எல்லாம் தெரியும். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான வியூ தாண்டி தான் வந்து நாம இப்போ டுவர்ட்ஸ் தாண்டிக்குடி பன்றி மலை ரூட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கோம். மேல போனோடனே பெரும்பாறை அப்படிங்கிற ஒரு டவுன் வரும். சோ கண்டினியூஸா டிராவல் பண்ணுங்க மக்களே.
மக்களே, நாம சித்தரைவு தாண்டி மலை சிகரங்கள்ல மலை சரிவுகள் இருக்கிற ரோட்ஸ்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. சோ மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து நம்ம சவுத் இந்தியால இருக்கிற ஒரு மிக உயரமான மலைகள்னு உங்களுக்கு தெரியும். என்னதான் வந்து கொல்லி ஹில்ஸ், ஏற்காடு மலைகள் அப்படின்னு கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல சுற்ற தலங்கள் இருந்தாலும் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளோட பிரம்மாண்டத்துக்கு ஈடு இணையே கிடையாது. நம்ம கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட குஜராத் வரைக்கும் தொடர்ந்து இருக்கு. இடையில ஒரு 2 கேப் தான், சவுத்ல கோயம்புத்தூர் பக்கத்துல பாலக்காடு கேப்பும், நார்த்ல ஒரு கேப்பும் இருக்கு. சோ அதை தவிர பாத்தீங்கன்னா கண்டினியூஸான மலைத்தொடர்கள்னு சொல்லலாம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள். சோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான மலைகள்ல நம்ம டிராவல் பண்ணும்போது, பஸ் டிராவல் பண்ணும்போது ஒரு சூப்பரான இளையராஜாவோட சாங் கேட்காம எப்படிங்க? நம்ம புலமை பித்தன் அவர்கள் வந்து நிறைய பாடல்கள் எழுதி இருக்காருங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுல எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த சாங்ஸ் எங்க தம்பி அப்படிங்கிற படத்துல இருந்து மனோ மின்மினி வாய்ஸ்ல, இதோ உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல ஸ்கிப் பண்ணாம கேளுங்க மக்களே. மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி, மகாராணி உன் வரவை ராப்பகலாய மனசு தேடுதடி, மனமேலம் காதில் கேக்குதா, மனசோடு தேனை வார்க்குதா, மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா, மகராசனுன் வரவை ராப்பகலாய மனசு தேடுதையா. பூங்காத்து வீசுது அனல பூசுது, பொன்மானே பக்கத்துல கொஞ்சவாமா, தாங்காத ஆசையில் தவிக்கும் வேளையில் தாலாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சலாமா, சேலை கட்டும் நந்தவனம் நீயா, செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா, கண்ணுக்குள்ளே காதல் என்னும் தீயா, சின்ன இடை தேய்வதென்ன நோயா, கட்டி அணைச்சா முத்தம் பதிச்சா நோய் முழுக்க தீர்ந்து விடும்பாமா. மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா, மகராசனுன் வரவை ராப்பகலாய மனசு தேடுதையா, மனமேலம் காதில் கேக்குதா, மனசோடு தேனை வார்க்குதா, மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி, மகாராணி உன் வரவை ராப்பகலாய மனசு தேடுதடி. கல்யாண மாப்பிள்ள என நீ பாக்கல, கண்மூடி நாணத்துல நிக்கலாமா, ஊரெங்கும் தோரணம் நடக்கும் ஊர்வலம் உன்னோட கன்னத்துல வைக்கலாமா, அந்தியில சந்தனத்தை பூச ஆசைகளை கண்களிலே பேச, சேலையிலே நீ விசிறி வீச காலையிலே பார்த்த கண்ணு கூச, என்ன சுகமோ எப்ப வருமோ என்னனவோ பண்ணுதையாச. மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி, மகராசனுன் வரவை ராப்பகலாய மனசு தேடுதையா, மனமேலம் காதில் கேக்குதா, மனசோடு தேனை வார்க்குதா, மலையோரம் மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதையா, மகாராணி உன் வரவை ராப்பகலாய மனசு தேடுதடி. மக்களே, எப்படி இருந்துச்சு இந்த சாங்னு சொல்லுங்க. நம்ம சூப்பரான மலைகள்ல டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி இளையராஜா சாங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுங்க. சோ மக்களே, இப்போ நாம பெரும்பாறை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்ப நம்ம ஆப்போசிட்ல பாக்குறோம் தெரியுமா, கண்ணன் பஸ். இது வந்து பெரும்பாறை வரைக்கும் ஆப்ரேட் பண்றாங்க. ஐ திங்க் வத்தலக்குண்டுல இருந்தா திண்டுக்கல்ல இருந்தான்னு கரெக்டா தெரியல, பட் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து உங்களுக்கு பஸ் இருக்கும். போத் வத்தலக்குண்டுல இருந்தும் திண்டுக்கல்ல இருந்தும் உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் இங்க மலை மேல இருக்கிற கிராமங்களுக்கு வரும். சோ டைமிங்ஸ் மட்டும் பார்த்து வச்சுட்டீங்கன்னா நீங்க சூப்பரா டிராவல் பண்ணலாம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. மலை மேல வந்தோடனே ஃபுல்லா காஃபி எஸ்டேட்ஸ், ஸ்பைஸ்
கார்டன்ஸ் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. செம்ம சூப்பரா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மக்களே, நம்ம பஸ் திண்டுக்கல்ல இருந்து கிளம்பி மலை மேல வந்தோடனே நம்ம கிராஸ் பண்ற ஃபர்ஸ்ட் குட்டி டவுனுங்க. ஹில் ஸ்டேஷன் மேல இருக்கிற குட்டி டவுன். இந்த ரூட்ல வந்து நிறைய பேர் டிராவல் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இது வந்து பெரும்பாறை டவுனுங்க. டீ பிரேக்காக நிறுத்தி இருக்காங்க. இன்னொரு பஸ் வந்துட்டு இருக்கு, இருங்க காமிக்கிறேன். மக்களே, பெரும்பாறை டவுன் பாருங்க. டவுன் வில்லேஜ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து வத்தலக்குண்டிலிருந்து சித்திரேவு பெரும்பாறை வழியா தாண்டிக்குடி வரைக்கும் போற பஸ்ஸுங்க. பஸ் பேர் பாருங்களா, ஊர் சுத்தியா மலை மேல. செம கியூட். 306Gங்க வத்தலக்குண்டில இருந்து தாண்டிக்குடிக்கு. ஸோ நீங்க இந்த மலை மேல வரணும்னா தாண்டிக்குடி, பெரும்பாறை, இங்கெல்லாம் வரணும்னா பன்றிமலை, இங்கெல்லாம் வரணும்னா வத்தலக்குண்டில இருந்தும் பஸ் இருக்கு, திண்டுக்கல்ல இருந்தும் பஸ் இருக்கு. ஓகேவா? இது 306G. நம்ம பஸ் ஃப்ரண்ட்ல நிக்குது. எல்லாம் மலை மேல ஓடுற குட்டி பஸ்ஸுங்க. எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. ஸோ இங்க டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. மலை மேல ஓடுற குட்டி ஜீப் பாருங்க. ஜீப்பு, அதுக்கப்புறம் பின்னாடி வர டெம்போஸ் நிறைய வரும். மேல விளையிற பொருட்கள் எல்லாம் கீழே மார்க்கெட் கொண்டு போறதுக்கு. நம்ம போயிட்டு இருக்கிற பஸ் அது பன்றிமலை பஸ். மக்களே, நம்ம பெரும்பாறை கிராமத்துல பாத்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் டவுன்ல இ சேவை மையம், எஸ்பிஐ கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட், மளிகை சாமான கடைங்க, இங்க பாருங்க ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், டீ ஷாப்ஸ், குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் கடைங்க, ப்ரொவிஷன் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இன்னொரு 1 hour டிராவலு. வாங்க, டிரைவர் கண்ட்ரிக்டர் வந்துட்டாங்க. பஸ் ஏறுவோம். ஒரு பக்கம் மட்டும்தான் ஏற முடியும் இந்த காட் செக்ஷன்ல ஓடுற பஸ்ல. மக்களே, நாம பெரும்பாறை டவுன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. பெரும்பாறையில சூப்பரா ஒரு கொய்யாப்பழம் வாங்கணுங்க. செம்ம சூப்பரா இருக்கு, ஸ்வீட்டா. ஆக்சுவலா கொடைக்கானல் மலைத்தொடர்கள்ல பாத்தீங்கன்னா மலை மேல வந்து உங்களுக்கு குளிர் பிரதேசத்துல விளையிற காய்கறிகள் அப்புறம் பழங்கள் எல்லாம் விளைவிப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேஷன் ஃப்ரூட், அதுக்கப்புறம் செர்ரிஸ், இந்த மாதிரி ஆப்பிள்ஸ், இந்த மாதிரி சூப்பரான மலை பகுதிகளில் விளையிற காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வந்து மலை மேல விளையும். இங்க சரிவுகள்ல வந்து உங்களுக்கு நார்மலா பிளெயின்ஸ்ல இருக்கிற மாதிரி எல்லாமே விளையும். அது போக மலையில இருக்கிற பொருட்களும் விளையும். அதனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஃபெர்டைலா இருக்கிற ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எங்க பார்த்தாலும் எஸ்டேட்ஸா இருக்கும். சோ எஸ்டேட்ஸ்குள்ள போற ரோட்ல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்களா, ஆப்போசிட்ல வண்டி வந்தா நம்ம கிராஸ் பண்ணவே முடியாதுங்க. அவ்வளவு நேரோவான ஹில் ரோடு இது. இது வந்து வத்தலக்குண்டில இருந்து தாண்டிக்குடி போற பஸ்ஸுங்க. சோ அந்த பஸ்க்கு நம்ம பஸ் வழி விட்டுட்டு இருக்காங்க. சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்ஸ்ல ஏதாவது ஒரு வெஹிக்கிள் அட்ஜஸ்ட் பண்ணி வழி விட்டாதான் இன்னொரு வண்டி போக முடியும். சோ எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லயே தான் ஓட்டுவாங்க.
நல்லா இருக்குங்க. மலைப்பகுதிகளில் பண்ற பயணங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய மலைப்பகுதிகள்ல நம்ம டிராவல் பண்ணிட்டோம். பட் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல கொடைக்கானல் மலைகள்ல கொடைக்கானல் மேல இருக்கிற சுற்றுலா தலங்களை தவிர இந்த மாதிரி குட்டி குட்டி ஹிடன் பிளேசஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கணும். போற வழிகள் எல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் திண்டுக்கல் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நம்ம பண்ணைக்காடு, அதுக்கப்புறம் தாண்டிக்குடி, இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு, சர்ப்ரைசஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தான் எனக்கான என்கரேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நாம பெரும்பாறையில இருந்து டுவர்ட்ஸ் பன்றிமலை டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. நான் போற வழியில ஃபுல்லாவே வந்து அடர்ந்த காஃபி எஸ்டேட்ஸுங்க. காட்டு பகுதிகள் மாதிரியே இருக்கு. ஆக்சுவலா டீ எஸ்டேட்ஸா இருந்தா எல்லாம் வந்து பிளெயினா இருக்கும். டீ ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் தேவைப்படும். பட் ஆனா காஃபிக்கு வந்து நிழல் தேவைப்படும். அப்படிங்கறதுனால மரங்களை வெட்டல, மரங்களுக்குள்ளேயே வந்து காஃபி பிளான்டேஷன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இன்ஃபேக்ட் கேட்டா நாமெல்லாம் டீயை விட்டுட்டு காஃபி ப்ரிஃபர் பண்ணா மலைகள்ல இருக்கிற மரங்களை எல்லாம் அழிக்காம இருப்பாங்க. என்ன சொல்றீங்க? சோ மரங்களை பாதுகாக்கிறதுக்கு நாமெல்லாம் வந்து டீ அவாய்ட் பண்ணிட்டு காஃபி குடிக்கணும் போல. அப்பதான் வந்து இந்த மாதிரி மலைத்தொடர்கள் வந்து அப்படியே காடுகளா இருக்கும். இல்லாட்டி வந்து எல்லாம் டீ எஸ்டேட்ஸ் மாதிரி கார்டன் மாதிரி ஆயிடும். பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் மரங்கள் எல்லாம் வெட்டுறாங்கல்ல. மக்களே, நம்ம பெரும்பாறையில இருந்து இப்போ மலைகளுக்குள்ள இருக்கிற பள்ளத்தாக்குகள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. என்னடா பிளெயின்ஸ்ல இருக்கிற மாதிரி நேரோ ரோடா இருக்குன்னு தானே பாக்குறீங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல கீழே அடிவாரத்துல இருந்து சரிவுகள்ல நாம ஏறி மேல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பள்ளத்தாக்குகள் ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு மலைகளுக்கும் தாண்டும் போதுதான் மறுபடியும் வந்து ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் வரும். சோ அங்கங்க குன்றுகள் இருக்கும். ஒவ்வொரு குன்றுகளுக்கும் வந்து இந்த மாதிரி பள்ளத்தாக்குகள்ல இருந்து கனெக்டிவிட்டி இருக்கும். சோ இந்த மாதிரி பள்ளத்தாக்குகள்ல தான் வந்து உங்களுக்கு இங்க இருக்கிற லேக்ஸ், கிராமங்கள், எஸ்டேட்ஸ், நம்ம தோட்ட பயிர்கள் எல்லாம் விளைவிக்கிறாங்கல்ல, பீன்ஸ், கேரட், இந்த மாதிரியான மலை மேல விளையிற காய்கறிகள், அதுக்கப்புறம் பழத்தோட்டங்கள், இது எல்லாமே இருக்கும். சரிவுகள்ல நிறைய காஃபி எஸ்டேட்ஸ், ஸ்பைஸ் கார்டன்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. சோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா திண்டுக்கல் சைடு வந்தீங்கன்னா ஒரு 1 or 2 days உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைச்சதுன்னா இந்த மாதிரி அங்கிருந்து பஸ் எடுத்துட்டே வந்துடலாங்க. உங்களுக்கு பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. டைமிங்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பாத்துக்குங்க. சோ அழகா ஒரு பயணத்தை பிளான் பண்ணுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ இந்த பியூட்டிஃபுல்லான பஸ் பயணத்துல நம்ம கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற கிராமங்கள் வழியா போற அழக ரசிச்சுக்கிட்டே நாம ஒரு இளையராஜா சாங் கேட்கலாமா? சோ இதோ உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. சோ இதோ உங்களுக்காக
மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே, வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனே. மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே, வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனே. மந்தார செடி ஓரத்துல மாமன் நடத்துற பாடத்துல மானே, மருதாணி பூசவா தேனே அடையாளம் போடவா. மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதையா மானே, வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதையா மீனே. மூடி வச்சு மறைச்சு வச்சதெல்லாம் காத்தடிச்சு காத்தடிச்சு கலைஞ்சு போனதென்ன. பாடி வச்சு பதுக்கி வச்சதெல்லாம் காதலிக்க காதலிக்க விளைஞ்சு வந்ததென்ன. உன்னாலதா உதிர்ந்து போச்சு வெக்கம், கண்ணாலதா கையாலதா கலந்துக்கிட்டா சொர்க்கம். நான் இருந்த சும்மா வாசலில மாட்டிக்கிட்ட இப்போ வம்பினில, நானே மருதாணி பூசவா நீயே அடையாளம் போடவா. மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே, வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனே. மந்தார செடி ஓரத்துல மாமன் நடத்துற பாடத்துல நானே மருதாணி பூசவா நீயே அடையாளம் போடவா. பூவரசம் பூவுக்குள்ள இருப்பதென்ன சொல்லு, பூப்பறிக்கும் மாப்பிள்ளைக்கு பசிக்குதம்மா நில்லு. பூவே எடுத்து தேனே எடுத்து எதுக்கு இங்க வரணும், பரித வச்சு பசிச்சு நின்னா பந்திய போட்டு தரணும். ஆடி ஆடி பாடி வந்து அலையுதொரு குருவி, கீச்சு கீச்சு பேசுதையா மனச கொஞ்சம் துருவி. பிஞ்சு பிஞ்சு வீரல் கொஞ்சுதடி கொஞ்சி கொஞ்சி வந்து கெஞ்சுதடி மானே, மருதாணி பூசவா தேனே அடையாளம் போடவா. மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதையா மானே, வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதையா மீனே. மந்தார செடி ஓரத்துல மாமன் நடத்துற பாடத்துல நானே மருதாணி பூசவா நீயே அடையாளம் போடவா. மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே, வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதையா மீனே. மக்களே, நம்ம இளையராஜா அவங்களோட ஒவ்வொரு சாங்குமே வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் தாங்க. அது என்னன்னு தெரியாது, நம்ம எவ்வளவுதான் வந்து மியூசிக் டைரக்டர்ஸோட சூப்பர் ஹிட் சாங்ஸ் கேட்டாலும் நம்ம மனச போய் ஒரு ஆன்மாவை போய் வருடுற ஒரு சோல் ஃபில்ஃபில்லிங் மியூசிக்னா அது நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக் தான். ஒரு தெய்வீகமான இசைன்னு சொல்லலாம். அதுவும் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இளையராஜா சாங்ஸ் எல்லாம் கேட்டா அப்படியே சொர்க்கங்க. இங்க பாருங்களா, நம்ம கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் பச்சை பசுமையான மலைத்தொடர்கள், உள்ளுக்குள்ள இருக்கிற தோட்டங்கள், எஸ்டேட்ஸ்னு கண் கொள்ளா காட்சியா இருக்குங்க. அப்பப்போ வந்து வளைவுகள்ல இந்த மாதிரி குட்டி குட்டி காட் செக்ஷன்ல ஓடுற பஸ்ஸுக வேற வந்து அழகா வந்துட்டு இருக்கா. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. செம்ம என்ஜாயபிள் ஜேர்னியா இருக்கு. சோ எல்லாருக்குமே மறுபடியும் நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, எதர் வத்தலக்குண்டுல இருந்து நீங்க வரலாம், இல்ல திண்டுக்கல்ல இருந்து வரலாம். நாம திண்டுக்கல்ல இருந்து தான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோம். அதனால அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து திண்டுக்கல்ல இருந்து தான் கிளம்புவோம். ஒரு சில வீடியோஸ் வந்து நான் வத்தலக்குண்டுல இருந்து கிளம்புற மாதிரியும் பிளான் பண்றேன். ஏன்னா நம்ம திண்டுக்கல்ல இருந்து வத்தலக்குண்டுக்கு ஒரு 1 hour ஜேர்னி பண்ணணும். 1 hour இல்ல, ஒரு 40 minutes ஜேர்னி பண்ணணும். அங்கிருந்து வந்து உங்களுக்கு காட் செக்ஷன்ல ஓடுற பஸ்க்கு எப்படி எடுக்கணும்,
போகணும், எங்கிருந்து கிளம்புவோம், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். மேபி நம்ம பண்ணைக்காடு போறப்போ நான் வந்து வத்தலக்குண்டுல இருந்து பிளான் பண்றேன், திண்டுக்கல்ல இருந்து பண்ணாம. சோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வத்தலக்குண்டுல இருந்து எப்படி போகணும், திண்டுக்கல்ல இருந்து எப்படி போகணும்னு. இந்த பஸ் வந்து நம்ம திண்டுக்கல்ல இருந்து தான் கிளம்பணும். சோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். காப் செக்ஷன்ல போற பஸ்ஸஸ் எல்லாம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல எங்க நிக்கும், எத்தனை மணிக்கு வந்து பஸ்ஸஸ் எடுப்பாங்க, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சேன், டைம் டேபிள் எல்லாம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல. சோ அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ எப்பவாவது வந்து நீங்க கொடைக்கானல் சைடு, திண்டுக்கல் சைடு எல்லாம் வந்தீங்க அப்படின்னா, வத்தலக்குண்டு சைடு எல்லாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த சூப்பரான பஸ் ஜர்னி பிளான் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அழகா சூப்பரா நம்ம மலை மேல இருக்கிற ஊர்களை எல்லாம் ரசிச்சுட்டே வந்து ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணலாங்க. என்ன சொல்றீங்க? மக்களே, நம்ம மலை மேல வந்துன்னே பெரும்பாறை டவுன் எல்லாம் தாண்டி செம்ம சூப்பரான எஸ்டேட்ஸ், பள்ளத்தாக்குகள் இதெல்லாம் தாண்டி நம்ம மலை மேல இருக்கிற மலை கிராமங்கள் பக்கத்துல வந்தாச்சுங்க. இப்ப நம்ம தாண்டினது ஆடலூர், தாண்டிட்டு இருக்கிறது ஆடலூர் வில்லேஜ். சோ அங்கங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி ஹோட்டல்ஸ், டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். சோ பெரிய லெவல்ல உங்களுக்கு சாப்பிடுறதுக்கான ரெஸ்டாரண்ட்ஸோ கெஃபேஸ் எல்லாம் இங்க இருக்காது. ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் பிளேசஸ் கிடையாது இல்லையா. உள்ளுக்குள்ள இருக்கிற கிராமங்கள், குட்டி குட்டி மலை கிராமங்கள், அங்க காஃபி எஸ்டேட்ஸ்ல வேலை பார்க்கிற மக்களோட ஒரு சின்ன சின்ன காலனிஸ் இதெல்லாம் தான் இருக்கு. மத்தபடி பார்த்தா உங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ பேசிக் நெசசிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். பட் பெரிய லெவல்ல உங்களுக்கு ஃபுட் எல்லாம் வேணும்னா நீங்க கீழிருந்தே பேக் பண்ணிட்டு வந்துக்கிறது நல்லது. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு ஏதாவது கண்டின்ஜென்சி, ஒருவேளை மேல இருக்கிற அந்த சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் கூட அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டுக்கு ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். ஸோ கீழ இருந்தே ஸ்நாக்ஸ், ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டீ ஷாப்ஸ் அப்கோர்ஸ் இருக்கும். டீ காஃபி ஷாப்ஸ் வந்து எங்காவது ஒரு பக்கம் பிடிச்சிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்களை கிராஸ் பண்ணும்போது அந்த ஊருக்கான ஒரு காஃபி ஷாப், டீ ஷாப் இருக்கும். ஸோ அங்க நீங்க டீ காஃபி பிரேக் எடுத்துக்கலாம். மற்றபடி ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நீங்க கீழ இருந்து கொண்டு வந்துக்கிறது தான் நல்லது. ஓகேவா? ஸோ இப்ப நாம ஆடலூர் தாண்டி டுவர்ட்ஸ் பன்றிமலை டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இப்ப நம்ம போற பன்றிமலை வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு முக்கியமான ஒரு கிராமம்னு சொல்லலாம் கொடைக்கானல் மலைகள்ல. ஏன் அப்படின்னா பன்றிமலையில ஒரு சித்தர் இருக்காங்க, பன்றிமலை சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப பாப்புலர். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை நுங்கபாக்கத்துல கூட அவரோட ஆசிரமம் ஒண்ணு இருக்கு, நமசிவாய ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க, நுங்கம்பாக்கம் காலேஜ் ரோடு ஜங்ஷன்ல. சோ இன்கேஸ் நீங்க சென்னை பக்கம் இருந்தீங்கன்னா அங்க போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ்ன்னு சொல்லலாம்.
சோ இப்ப நாம அவர் பிறந்த ஊரான பன்றிமலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ பன்றிமலை சுவாமிகள் அவங்களுக்கும் முருகன், நம்ம பழனி முருகனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அவரு சின்ன வயசுல ஆட்கொண்டது வந்து பழனி முருகன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவரோட வரலாற்றுல படிச்சா. அது போக பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள் வந்து அவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் தாண்டிக்குடின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அது மேபி நம்ம நாளைக்கு டிராவல் பண்ணுவோம் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல அந்த பிளேசஸையும் நான் கவர் பண்ண போறேன். சோ தாண்டிக்குடியில தான் வந்து அவருக்கு முருகன் வந்து ஜோதி ரூபமா காட்சி கொடுத்ததா இருக்குங்க அவரோட வரலாற்றுல. சோ இதெல்லாம் வந்து 100% உண்மை. ஏன்னா நம்ம ஆன்மீகத்துல இருக்கிறதுனால நம்ம சுத்த சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எதையும் விசாரிக்காம வந்து நாம இங்க ஃபோரம்ல சொல்றது கிடையாது. சோ அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்மீகத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊருக்கு தான் வந்து நாம இப்ப வந்திருக்கோம், பன்றிமலைக்கு. வெல்கம் டு பன்றிமலை மக்களே. சோ அடுத்த வீடியோல நம்ம பன்றிமலை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பன்றிமலை சுவாமிகளோட ஒரு திருத்தலம் இருக்கு, ஜீவ சமாதி இருக்கு, இதெல்லாம் பத்தி நாம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க. அடுத்த வர விளாக்ஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப வாங்க மக்களே, இறங்கிறதுக்கு ரெடியாவோம். மக்களே, நம்ம பன்றிமலை கிராமம் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம பஸ் நம்மளை இறக்கி விட்டு கிளம்பிடுச்சு மறுபடியும் திண்டுக்கலுக்கு. ஸோ கரெக்டா 10:15 எடுத்து 1 மணிக்கு வந்திருக்கோங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே. ஸோ வெல்கம் டு பன்றிமலை மக்களே. அழகா பாருங்க, நம்ம காந்தி தாத்தா வரவேற்கிறாரு. ஸோ மக்களே, நம்ம திண்டுக்கல்ல இருந்து மலை மேல இருக்கிற இந்த பன்றிமலை கிராமத்துக்கு வந்த ஜேர்னி பாத்தீங்களா? எவ்வளவு சூப்பரான ரூட்டுன்னு. இதெல்லாம் யூனிக் ரூட்டுங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் வேற லெவல் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திண்டுக்கல் பக்கம் வந்தா டைம் இருந்துச்சுன்னா இந்த பஸ் ரூட் எடுத்துட்டு வாங்க, சூப்பரா இருக்குங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். பன்றிமலை தான் சுற்றி பார்க்க போகிறோம். நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் விலாகும் பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் பன்றிமலை மக்களே, திண்டுக்கல் மாவட்டம். See you.